வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சீரீஸில் பொரியலுக்கு போடுற மசாலாவை பற்றி பார்க்கலாம். எந்த பொரியல் பண்ணாலும் இறக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பூன் போட்டு கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக கத்திரிக்காய் பொரியலுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகா 30, தனியா அரை கப், கடலைப்பருப்பு அரை கப், உளுந்து அரை கப், பெருங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸ். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி பெருங்காயத்தை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அழுத்தி பார்த்தா அழுந்தக்கூடாது, அதுதான் பதம். அப்போ தான் பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பெருங்காயத்தை எடுத்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோஸில். அது சூடானதும் அப்படியே மழை ஷைனிங்காக ஆகும். அந்த பதம் போதும். கலர் மாறுறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். அடுத்து கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இது லைட்டாக செவந்த ஒன்று வாசனை வரும், அப்போ போதும், நிறுத்திடலாம். அடுத்து உளுத்தம்பருப்பு, அதுவும் அதே மாதிரி தான், லைட்டாக செவந்தா போதும், வாசனை வரும், திடலாம். தனியாகவும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் தான் வாசனை வரும். கலர் மாறாமல் எடுத்துடுங்க, இல்லைனா கசக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொரியலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.